ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சினிமா விஷன். நடிகை சமந்தாவுக்கு நேற்று 2வது திருமணம் நடந்து முடிஞ்சிருக்கு. சமந்தாவும் டைரக்டரான ராஜ் நடிமுருவும் கோவையில் இருக்க ஈசா மையத்தில் தான் மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் தான் இப்போ வைரல் ஆகிட்டு வர நிலையில் இதை பார்த்துட்டு சமந்தாவோட ரசிகர்கள் எல்லாருமே வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க. சமந்தா முதல்ல 2017 நாக சைத்தன்யாவை மேரேஜ் பண்ணாங்க. ஆனால் 3 இயர்ஸ்லேயே அவங்களுக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக 2021 பிரிஞ்சிட்டாங்க. அதுக்கப்புறமா சமந்தாவும் நாக சைத்தன்யாவும் தனித்தனியாவே வாழ்ந்துட்டு வந்த நிலையில நாக சைத்தன்யா சோபிதா துலிபாலாவை 2வது திருமணம் செஞ்சுக்கிட்டாரு. ஆனா சமந்தா தனிமையாவே வாழ்ந்துட்டு வந்தாங்க. நீங்களும் 2வது மேரேஜ் பண்ணிக்க போறீங்களா அப்படின்னு ரசிகர்கள் எல்லாரும் கேள்வி கேட்டு வந்தாங்க, சப்போர்ட் பண்ணியும் வந்தாங்க. அதை தொடர்ந்து சமந்தா மயோசிட்டிஸ் நோயால் பாதிக்கப்பட்டு கூட சமீபத்தில் தான் குணமாகி வந்தாங்க. ரீசெண்டாக சமந்தா நடித்த படங்கள் எல்லாமே பெரிய அளவுக்கு சக்ஸஸை கொடுக்கல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த நிலையில் கடந்த 1 வருடங்களாகவே சமந்தாவை பற்றி சர்ச்சைகளும் அடிக்கடி வந்துக்கிட்டு இருக்கு. அதாவது டைரக்டர் ராஜ் நடிமுராவும் சமந்தாவும் க்ளோஸாக இருக்காங்க, மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி தகவல் எல்லாம் கடந்த 1 வருஷமாகவே பேசப்பட்டு வந்துச்சு. அதை நிரூபிக்கிற வகையில் இவங்க 2 பேருமே வெளியில் பல இடங்களுக்கு ஒன்றா போன ஃபோட்டோஸ் எல்லாத்தையும் ஷேர் பண்ணாங்க. ஆனால் அவங்க மேரேஜ் பண்ணிக்க போகிறோம் அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணாமல் தான் இருந்தாங்க. இந்த நிலையில் தான் இப்போ நேற்று இவங்க கோவையில் இருக்க ஈசா யோகா மையத்தில் இவங்க 2 பேரும் க்யூட்டாக மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. இதை பார்த்துட்டு சமந்தாவோட ரசிகர்கள் எல்லாருமே சமந்தாவுக்கு வாழ்த்துக்களையும் இந்த லைஃபாவது உங்களுக்கு நல்ல லைஃபாக அமையட்டும் அப்படின்னு கமெண்டையும் வாழ்த்தையும் சொல்லிட்டு வராங்க. சமந்தாவுக்கு நீங்கள் கமெண்டில் ஒரு வாழ்த்து சொல்லிடுங்க. சேனல் சார்பாகவும் வாழ்த்துக்களை சொல்லிக்கலாம். மேலும் அடுத்தடுத்த அப்டேட்ஸான வீடியோஸ்க்கு சேனலை சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க.